ரகுநாதன் சார், ஒருவேளை இந்தியா அமெரிக்காவுக்கான இறக்குமதியை குறைக்க திட்டமிட்டால் என்ன நடக்கும்? இல்லை, இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். இந்த டிபேட்னுடைய தலைப்பே நஷ்டம் யாருக்கு. எந்த ஒரு இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்பொழுது நஷ்டம் ரெண்டு பேருக்குமே இருக்கும். பட் அதிகமான நஷ்டம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு தான். ஏன் இந்தியாவிற்கு? அடுத்த கேள்வி. ட்ரேட் சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா அமெரிக்காவோட. பொதுவாக இந்தியா உலக அளவில் ட்ரேட் டெபிசிட்ல டாப் 5ல இருக்கிற நாடு. ஆனால் அமெரிக்காவோட கிட்டத்தட்ட 50% ட்ரேட் சர்ப்ளஸாக இருக்கும். $85 பில்லியன் ட்ரேடிங், அதில் $45 பில்லியன் சர்ப்ளஸ். அந்த சர்ப்ளஸை யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாப் செக்டர் இந்தியாவிலிருந்து அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி மார்க்கெட்டில் $9.2 பில்லியன், ஆட்டோமொபைல் காம்போனன்ட்டில் ஒரு $7.8 பில்லியன், டெக்ஸ்டைல்ஸில் $16 பில்லியன், எலக்ட்ரானிக்ஸ் இப்போ ஆப்பிள் ஃபோன் மேனுஃபேக்சரிங் அதை மாதிரி விஷயங்கள், சோலார் எனர்ஜியில் ஒரு $6.4 பில்லியன். இந்த 4 செக்டருமே அதிக அளவில் வேலை வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிற செக்டர்ஸ். நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தகவல் வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு காலையில் நியூஸில் பார்ப்போம் எல்லாரும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பேரல் ப்ரொமோஷன் எக்ஸ்போர்ட் கவுன்சில், ஏஇபிசின்னு சொல்லுவோம். அவங்க சொல்லியிருக்காங்க மேசிவ் ஜாப் லாஸ் இஸ் ஆன்டிசிபேட்டட் டியூ டு யூஎஸ் டாரிஃப் டிஃபரன்ஸ். வேலை வாய்ப்புன்றது 2 செக்டர். ஒன்று சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது ஐடி மேஜரா, இன்னொன்று மேனுஃபேக்சர். ஒரு ஆபத்தான புள்ளியில நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு தகவல். இன்னொரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்க்லேஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இந்த ஆண்டு ஜிடிபியினுடைய வளர்ச்சி 0.3% குறைய போகிறது இந்தியாவிலே. 6%. அதாவது கடந்த 5 ஆண்டுகளிலே மிக லோயஸ்ட் எக்கானமியாக இந்தியா இருக்க போகிறதுன்றது பார்க்லேவினுடைய ஃபைண்டிங். இது ரெண்டுத்தையுமே நாளைக்கு பார்க்க போறீங்க. அப்போ யாருக்கு பாதிப்பு? வேலை வாய்ப்பு கடினமாக போகுது. இரண்டாவது, சிறு குறு தொழில்கள் மேலும் 25% டாக்ஸுக்கும் உங்க வேலை வாய்ப்பு குறையிறதுக்கும் எப்படி நீங்க தேக்க நிலை வந்துடும். ஏற்கனவே வந்தாச்சு. இப்போ ஆயத்த ஆடை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்பேரல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆர்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறதா வேண்டாமான்ற நிலைமைக்கு வந்தாச்சு. இந்தியாவினுடைய மிகப்பெரிய காம்படிஷன் இந்த விஷயத்துல வியட்நாமும் பங்களாதேஷும். அவங்க ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஓகே, நம்ம இன்னும் ட்ரேட் அக்ரிமெண்ட் போடல. 25+ என்னன்றது தெரியல. ஏன் போடல? ஏன் போடலன்றது இன்னும் வெளிப்படையாக யாருமே தகவல் சொல்லல. நேற்றைக்கு கூட எங்களுக்கு சர்ப்ரைஸ் என்ன, எங்களுக்குன்னு நான் சொல்றது தொழில் முனைவோர்களுக்கு சர்ப்ரைஸ் என்ன ஒன்னா ரீசன் வச்சுக்கோ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடாம இருக்கிறதுக்கு, அல்லது என்ன ஒன்னா ரீசன் அவர் வச்சுக்கிட்டோம் இதை கொண்டு வர்றதுக்கு. அவர் நல்லவரா கெட்டவரான்ற டிபேட் இப்ப தேவையில்லை. he does what he wants to do. நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்றோம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை, தொழில் முனைப்பவர்களை? ஒரு இன்செக்யூரிட்டியில ஒரு தொழில் முனைப்பவர்கள் இருக்க முடியாது. ஸோ இப்போ எனக்கு ஆர்டர் எடுக்கிறான், மெட்டீரியல் நான் பண்ணிட்டேன், ஆனா டெலிவரி கொடுக்க முடியல, ஹோல்ட் பண்ணிட்டாங்க, கேன்சலேஷன் வருது. ஏன்னா அன்சர்டனிட்டி. இல்லை, இது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்றாரு? ஏன்னா அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருந்தால் வெளியுறவுத்துறை அமைச்சர் கொள்கைகளை பற்றி பேச முடியும். இதை பற்றி பேச வேண்டியவர் காமர்ஸ் மினிஸ்டர். இந்தியாவினுடைய காமர்ஸ் மினிஸ்டர் பேசணும். நேற்றைக்கு ட்ரம்ப்னுடைய ட்வீட் வந்ததுக்கு அப்புறம் காமர்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து கொடுக்கிற பிரஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? இதனால் ஏற்படும் பாதகங்களை ஆராய்ந்து கொள்வோம் அப்படின்னு சொல்றோம். இது என்ன இனிமே தான் ஆராய போறீங்களா? 6 மாசமா இது போய்கிட்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டர் லெவல்ல ஒரு மீட்டிங் முடிஞ்சது, காமர்ஸ் மினிஸ்டர் லெவல்ல 5 மீட்டிங் முடிந்தது, நிதியமைச்சர் லெவல்ல 2 மீட்டிங் முடிஞ்சது. 40 நாட்கள் 2 குழுக்கள் உட்கார்ந்து பேசியிருக்காங்க. இன்றைக்கு விடும் கையெழுத்து, நாளைக்கு விடும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். கடைசி நேரத்தில் வரல. ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் cannot spoil economic growth of a country.
இப்போ 10 பாயிண்ட் நம்ம பேசுறோம், 10ல 8 உடன்படிக்கை வந்தாச்சு, 2 வரலன்னா அந்த 8 நம்ம தனிப்படுத்தி மூவ் பண்ணியிருக்கணும். ஒண்ணு இல்லைன்னா இது டிலே ஆகுது அல்லது இன்னும் கொஞ்சம் நெகோசியேஷன் டிலே ஆகுதுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கணும்? நேற்றே என்ன சொல்லியிருக்கணும்? அட்லீஸ்ட் சுற்றறிக்கை அசோசியேஷன்ஸ்க்காவது உங்க மக்களை ஆர்டர் எடுத்துக்க சொல்லுங்க. வியட்நாமுக்கும் பங்களாதேஷுக்கும் நமக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து இப்போதைக்கு 5%. நான் உங்களுக்கு அதை சப்சிடியா கொடுத்துட்றேன். till we reach an agreement, don't worry, எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லை, ஏன் அதெல்லாம் சொல்லலை அப்படிங்கிறதும் இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கணும்? பேங்க்கினுடைய கிரெடிட் ஸ்குவீஸை நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறேன். எங்களுக்கு புரியுறது, உங்களுடைய ப்ரொடக்ஷன் முடிஞ்சு போயிடுத்து, நீங்கள் வச்சுருக்கீங்க, தேக்க நிலையில் இருக்குது, we will give you support. ஒரு கிரெடிட் ரிலீஸ் கொடுக்குறோம், ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுக்குறோம். ஏதாவது சொல்லியிருந்தால் ஐம் ஷுர் ஆண்டர்பிரினர்ஸ் ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்க இந்த சிச்சுவேஷனை கிராஸ் பண்ணுறதுக்கு. சார் இப்போ வந்து எப்படி இருக்கு? என்னடா இது, பாகிஸ்தான் கூட நேற்று கையெழுத்து போட்டாங்களே, EU போட்டாச்சு, ஜப்பான் போட்டாச்சு, ஆர்டர்லாம் போயிட போகிறது, இவங்க இனிமேல் எப்போ பண்ணி எங்களுக்கு ஆர்டர் வருமா? இல்லை, அந்த பயம் இவங்களுக்கெல்லாம் இருக்குது. இன்செக்யூர்டுங்க. சரி சார், இப்போ அமெரிக்கா அவங்களுக்கும் 2 விஷயம் இருக்குது. அமெரிக்காவுக்கு எதிராக சீனா இருக்குது. இந்த நேரத்தில் இந்தியாவோடும் பகைத்து கொண்டால் அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஆபத்தாக தானே போகும். அதை அவங்க யோசிக்க மாட்டாங்களா? இல்லை, இது எல்லாமே வந்து இந்தியாங்கிறது அமெரிக்காவோடு பர்டிகுலராக மோடி ஒரு மிகப்பெரிய நட்பு பாராட்டுறாரு. அந்த நட்பு பகையாய்விடும் அப்படிங்கிறத யோசனைக்குள்ள போக மாட்டாங்களா? என்னுடைய ஒப்பீனியன், எங்களுடைய இண்டஸ்ட்ரியல் சர்க்கிள்லையும் அசோசியேஷன்ஸ்லையும் பேசும் பொழுது எங்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரே கன்சர்ன், இந்திய அரசு அட்லீஸ்ட் எங்கள் கிட்டமாவது வெளிப்படையாக எந்த ஸ்டேஜில் இருக்கும், என்ன ப்ராப்ளம், இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம், ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட் எதை டெவலப் பண்ண போகிறோம், நடுவில் எவ்வளோ டர்புலன்ஸ் வரப்போகுது. ஒரு விமானத்தில் போனால் கூட டர்புலன்ஸ் வந்ததுன்னா விமானி உடனே அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பார், சீட் பெல்ட்டை போட்டுக்குங்க, டர்புலன்ஸில் இருக்கிறோன்னு. நாடு ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார பாதையில் கஷ்டத்தை உணரும் பொழுது, ஒரு ஷாக் வரும் பொழுது என்ன ப்ரீ வார்னிங் வந்தது? ஏன் அந்த சீக்ரெட்டை மெயின்டெனன்ஸ் பண்ண போறீங்க? மத்திய அரசு கிட்டத்தட்ட ஒரு சீக்ரெட்டை மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. இதுதான் வருத்தத்துக்கு இருக்கு. சோ சடனா ஒரு ஷாக் நமக்கு வரும் பொழுது ஏன் செய்யணும் சார்? ஏன் அப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேக்குறேன். தெரியல. ஐ டோன்ட் திங்க் பிசினஸ்மேன் ஒரு அரசு சில விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி சில விஷயம் இருக்கும். இல்லை, 2 விஷயம் சொல்லியிருக்காங்க நேற்று. அதாவது இந்தியாவினுடைய ஃபார்மர்ஸுக்கும் சிறு குறு தொழில்களுக்கும் எதிரான எந்த நடவடிக்கைக்கும் நாங்கள் உடன்பட மாட்டோம். இது ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட். புரியுதா நான் சொல்றது? புரியுது, எல்லாருமே சொல்றது தானே, நல்லா இருங்க, ஒழுக்கமா இருங்க, நல்லா வாழுங்க அப்படின்றதெல்லாம் ஜென்ரலா சொல்றது. ஆனால் ரைட், இப்போ பாகிஸ்தானோட நம்ம வந்து போய் சண்டை போட்டோம், அவன் அங்கிருந்து ஒரு 1000 ட்ரோன் அமிச்சான்றோம், நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்தோமா இல்லையா அது எல்லாத்தையும் மேலேயே அடிக்கிறதுக்கு? அப்போ அதே மாதிரி நம்ம இப்போ ஏன் ப்ரிப்பேர்டாக இல்லை? ப்ரிப்பேர்டுன்றது என்ன? செயலில் தானே இருக்கணும், பேச்சில் இருக்க முடியாதுல்ல. அப்போ இந்த தாக்கம் வந்த உடனே நம்ம உடனடியா அனௌன்ஸ்மெண்ட், டோன்ட் வரி, அமெரிக்கா இஸ் நாட் த ஒன்லி மார்க்கெட் ஃபார் அஸ், இல்ல அப்ப கண்டினியூ டு ப்ரொடியூஸ். செயல்ல இல்லைங்கிறீங்களா? மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் எல்லாருமே பேசுறாங்க அடுத்து இது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல. அப்ப அதுல எந்த செயல்பாடும் இல்லைங்கிறீங்களா? இதனுடைய விளைவு அல்லது இதனுடைய இம்பாக்ட இன்னும் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. வேற சில பிரச்சனைகள் அவர்களுக்கு ப்ரையாரிட்டியாக இருந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, எதிர்கட்சிகளும் இந்த பிரச்சனையை முன்னிறுத்தல, வேற ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி தான் கடந்த 3 நாட்களாக போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணல. ஒரு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை நோக்கிய ஒரு பிரச்சனை, காமனான ஒரு எனிமி, நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்திருந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அப்போ யார் இதை காப்பாற்ற போறாங்க? இதுல இருந்து எப்படி நம்ம வெளில வர போறோம்?